தமிழால் இணைந்த அனைத்து தமிழ் நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கேரளாவில் வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்பை பற்றியும் அவங்களுக்கு உதவி செஞ்சிட்ருக்கிறவங்கள பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் ஹனிடெக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நம்மளோட சேனல் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடச்சிரும். கேரளாவில் இப்போ பெய்த மழையால் வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. இதனால் 400க்கும் மேற்பட்டோர் இறந்துருக்காங்க. இதை அடுத்து பல்வேறு தரப்பினர்களும் கேரளாவுக்கு வெள்ள நிவாரண நிதியை தந்துட்டுருக்காங்க. இந்த டைமில் பள்ளி மாணவி ஒருவர் ரூபாய் 2 கோடி மதிப்புள்ள நிலத்தை வெள்ள நிவாரணத்துக்காக கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து பெஞ்சிட்ருக்க கனமழையால் 13 மாவட்டங்கள் தண்ணீரில் மூழ்கியிருக்கு. கேரளாவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்களை இராணுவம், தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர், காவலர்கள், RSS போன்ற பொதுப்பணித்துறைகள் அவங்களுக்கான உதவிகளை செஞ்சு பல்வேறு இடத்துல அமைக்கப்பட்ட முகாம்களில் அவங்கள தங்க வச்சுருக்காங்க. அவங்களுக்கு வேண்டிய அத்தியாவசிய தேவைகளையும் அவங்க கொடுத்துட்ருக்காங்க. இதை தொடர்ந்து இந்தியாவில் தமிழகம் வெள்ள நிவாரண நிதியை கேரளாவுக்கு அதிகமாக கொடுத்து வராங்க. மேலும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் கேரளாவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிதியை கொடுத்துட்ருக்காங்க. கேரளாவில் வெள்ள மீட்பு பணிகள் தீவிரமாக நடந்துகிட்ருக்கு. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்க வேறு இடத்துக்கு போகும்போது அவங்களோட உடைமைகளை அவங்க இழந்துடுறாங்க. ஆகவே ஏராளமானோர் இதை கருத்தில் வச்சு நிவாரண நிதியை அவங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. தமிழகத்தில் இருக்க பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் மட்டும் இல்லாமல் பல்வேறு தரப்பினர்களும் கேரளாவுக்கு நிதி உதவியை கொடுத்துட்ருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 9 வயது பள்ளி மாணவி ஒருவர் தனக்கு சைக்கிள் வாங்க வச்சுருந்த ரூபாய் 9,000 பணத்தை கேரளாவுக்கு வெள்ள நிவாரண நிதியாக கொடுத்துருக்காங்க. இதே டைமில் கேரளா மாநிலம் கண்ணூர் மாவட்டம் பைனூரை சார்ந்த சங்கரன் என்பவரின் மகளான ஸ்வகா தனியார் பள்ளியில் +1 படிக்கிறாங்க. இவங்க கேரளாவுக்கு உதவணும்னு நினச்சி அவங்க அப்பா எழுதி வச்சுருந்த 1 ஏக்கர் நிலத்தை நிவாரணமாக கொடுக்கறதாக கேரளா முதல்வருக்கு கடிதம் மூலமாக சொல்லியிருக்காங்க. உலகத்திலேயே ஃபேமஸான டெய்லி எல்லோரும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சமூக வலைத்தளமான ஃபேஸ்புக் பார்த்திங்கன்னா கேரளா வெள்ள பாதிப்புக்கு ரூபாய் 1.75 கோடி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ பற்றின உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் கேரளாவுக்கு உதவணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் மூலியமாக போய் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.